சொல்லுங்க சார். குரு, பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியா இருக்காங்க. எப்பப்பா வருவ? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. சார் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஏங்க சாப்பிடாம எங்க கிளம்பிட்டீங்க? டைமுக்கு சாப்பிடுங்க, உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆட்டோக்காரங்க இன்னைக்கு டைமுக்கு சாப்பிட்டுருக்கோம். டைம் கிடைக்கிறப்ப போற இல்ல ஏதாவது ஒரு கடையில சாப்பிட்டு போக வேண்டியதா? கடையிலையா? ஏன்? ஏன்னா ஆட்டோக்காரங்க மட்டும் இல்லம்மா, இந்த மாதிரி டிரைவர் வேலை பாக்குறவங்க, டெலிவரி வேலை பாக்குறவங்க எல்லாருக்குமே நாங்க எப்ப எங்க இருப்போம்னு எங்களுக்கே தெரியாதுமா. இதுல எங்க வீட்டு சாப்பாடு வந்து சாப்பிடுறது? அதான் அப்படியே போற வழியில கடையில சாப்பிட்டு போக வேண்டியதா. ஆரம்பத்துல எங்களுக்கும் கஷ்டமா தான் இருந்தது. வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணுங்கிறதுக்காகவே அந்த கஷ்டம் இந்த கஷ்டத்தோட பழகிடுச்சு. கஷ்டப்பட்டதெல்லாம் அப்போ. இப்போ நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி நான் இருக்கேன். இனிமே 3 வேளையும் என் கையால் தான் சாப்பாடு, சரியா? புரியுதுமா. ஆனா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு சவாரி போவேன். எப்படி டைமுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியும்? அதுக்காக நீங்க வீட்டுக்கு தான் வரணும்னு இல்ல. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நானே எடுத்துட்டு வந்து தரேன். நீயேவா? அந்த ஆண்டவன் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லா மிடில் கிளாஸ் பசங்களையும் பாத்துக்கிறதுக்காகவே வரமா அனுப்பின தேவதைங்க தான் இந்த மாதிரி பொண்டாட்டியே. வாழ்க்கை ஃபுல்லா என்ன கேர் பண்றதுக்கு நீ இருக்கிறப்ப வாழ்க்கை ஃபுல்லா உனக்கா கஷ்டப்படுறதுக்கு நானும் ரெடியா இருக்கேன். இவ்வளோ வெயிலையோ குளிருதே. குளிருதா? என்னாச்சு? நீ வைக்கிற ஐஸ்ல தான் குளிருதுன்னு சொன்னேன். ஐஸ் வச்சதெல்லாம் போதும், மதிய சாப்பாடுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் சொல்லுங்க. மதிய சாப்பாடு மீன் குழம்பு, மட்டன் வறுவல். டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? டேய், பெட்ரோல் போடவே பைசா இல்ல, மதிய சாப்பாடுக்கு மட்டன் ஃப்ரை வேணுமா? கனவா? கனவா? கனவுல யாரு? அந்த பொண்ணா? டேய், அவ பொண்ணு இல்லடா, என் பொண்டாட்டி. சார், ஃபர்ஸ்ட் நீங்க லவ்வா சொல்லணும், அவங்க ஏத்துக்கணும், அப்புறம் தான் அப்படி பீத்திக்கணும். டேய், எனக்கு மட்டும் என்ன சொல்ல வேணாம்னா இருக்கு, சொல்லணும்னா இருக்கு. ஆனா அதே சமயம் பயமாவும் இருக்கு. எங்க நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவன் என்ன வேணாம்னு சொல்லிட்டானா? வேணாம்னு சொன்னா கூட பரவாயில்ல மச்சான், அடிச்சானா என்ன பண்றது? என் பர்த்டே அப்ப அவளுக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்போ ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். அப்ப அவ வேணாம்னு சொன்னாலும் அடிக்க மாட்டான்ல, அதான் என் பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு என் பர்த்டே தானே, நாளைக்கு பாரு எப்படி சாக்லேட்டை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு மட்டும். போடா, அதெல்லாம் வடிக்கும் போது அப்பயாவது அவ கையை மேல படுதுன்னு சந்தோஷம் தான் படுவேன். தம்பி, அதுக்கு பேர் காதல் இல்ல, காஜி. சரி சரி, நான் கலாயத்துக்கு யூஸ் பண்ற டைம் அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணு. பொண்ணுங்களை பிக்கப் ட்ராப் பண்ணா மட்டும் போதாதடா, ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். டேய், யாரு சொன்ன அவளுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு? அவளுக்கு என்ன பிடிக்கும், நான் என் வாயால அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு வெயிட் பண்றா. வெயிட் பண்ணிட்டா, நாளைக்கு நானும் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஆனா என்ன, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னா ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு. இனிமே வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. புரியலங்க. சவாரிக்கு தான் நான் வந்துட்டேன்ல, அதான் இனிமே வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னேன்.